ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஹிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மட்டன் மக்ரூனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு மக்ரூனி எடுத்திருக்கேன். அப்புறம் 4 தக்காளி, 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்காக இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன். 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு தயிர், இது போதும். அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணுறதுக்காக மிக்சியில் போட்டாச்சு. அதை கிரைண்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா கறி ஒரு 200 கிராமுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம மக்ரூனி இருக்கு இல்லையா, அந்த மக்ரூனி சுடு தண்ணியில் கொஞ்சோண்டு போட்டு மக்ரூனியை போட்டுட்டு கொஞ்சோண்டு 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி நம்ம ஒரே ஒரு நல்லா கொஞ்சம் சூடானால் மட்டும் போதும். நல்லா அதுக்குள்ளே இருக்க ஒரு மாவாக வரும் இல்லையா, அதை நம்ம வடிகட்டி எடுத்துடணும். வடிகட்டிட்ட பிறகு நம்ம ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் ஆட் பண்ணிட்ட பிறகு நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் போட்டாச்சு, பட்டை, லவங்கம் போட்டு நான் ஏலக்காய் போட்டோன்னே இப்போ பாருங்கள், மக்ரூனி நல்லா வடிகட்டிட்டேன். நான் அந்த சுடு தண்ணி கொஞ்சமாக மாவாக வரும்போது நான் வடிகட்டி மக்ரூனியை தனியாக எடுத்து வச்சுட்டேன். மக்ரூனி ஒரு ஹெல்த்தியான டிஷ் இல்லை தான். எப்போயாச்சும் நம்ம செஞ்சு கண்டிப்பாக சாப்பிட்லாம். அது அதுவும் நம்ம ஒரு மட்டன் சேர்த்து சாப்பிடும்போது அதுவுமே கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் இருக்கும். எப்போயாச்சும் சாப்பிடக்கூடிய டிஷ்னால் ரெகுலராக எடுத்துக்கக்கூடிய டிஷ் கிடையாது. அது ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வீட்டில் இப்போ அரைச்சிட்டு வந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ பக்கத்தில் நான் கொஞ்சமாக எனக்காக டீ போட்டுட்ருக்கேன். அதுதான் உங்களுக்கு பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறமா கறி நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா கொஞ்சம் வதக்குனதுக்கப்புறம் நம்ம கறி ஆட் பண்ணிக்கணும். எப்போவுமே கறி ஆட் பண்ணும்போது தண்ணி விடும். அந்த தண்ணி வற்றணும். வற்றிட்ட பிறகு நம்ம மற்றது எல்லாமே ஆட் பண்ணணும். இப்போ கறி ஆட் பண்ண பிறகு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அங்கே எண்ணெய் விடும். அந்த எண்ணெய் விட்ட பிறகு தான் நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த வெங்காயம் அப்புறம் மட்டன் கூட நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ ஃப்ரை ஆகும்போது கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம தக்காளி, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி, பச்சை மிளகாய் ஆட் பண்ண பிறகு அதுக்கப்புறமா தக்காளி கொஞ்சமாக சிம்மில் வச்சு வேக விட்டுருங்க. வேக விட்டோடனே சூப்பராக தக்காளி ரெடி ஆகிடும். இப்போ தக்காளி நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சு வதக்கின பிறகு நம்ம மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு லைட்டாக தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தனியாத்தூள் இந்த டிஷ்க்கு ஆட் பண்ண தேவையில்லை, நான் கொஞ்சோண்டு லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆட் பண்ணி நம்ம தக்காளி கூட நல்லா ஃப்ரை பண்ண பிறகு நல்லா வதக்கினோடனே இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்துடும். அப்போ நீங்கள் மக்ரூனி இருக்கு இல்லையா, அதை போட்டு நல்லா ஒரு 2 பெரட்டிட்டு நல்லா அந்த மக்ரூனியோட மசாலாவோட பெரட்டிடுங்க. பெரட்டிட்ட பிறகு நம்மளுக்கு மக்ரூனிக்கு ஒரு நம்ம 1/4 கிலோ தண்ணி எடுத்துருக்கோன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு 1க்கு 2 ரேஷியோ நம்ம தண்ணி ஊற்றணும். அப்போ தான் கறியும் மக்ரூனியும் கரெக்டான ஸ்டேஜில் வெந்து வரும். இந்த ஸ்டேஜில் நான் 1 டீஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் போட்டு மூடி வச்சிட வேண்டியதான். பாருங்கள், இப்போ குக்கரை ஒரு 4 விசில் வச்சேன். நான் 4 விசில் வச்ச பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக கறியும் மக்ரூனியும் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பிரியாணி ஸ்டைலில் இருக்கும். 1 pot ரெசிபி. லஞ்ச் பாக்ஸ் கூட நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், கறியும் வெந்துருச்சு, மக்ரூனியும் சூப்பராக வெந்துருச்சு.
இது கூட வந்து நான் வந்து சைட் டிஷ்க்கு வந்து ரைத்தா பண்ணியிருக்கேன், ஆனியன் ரைத்தா பண்ணியிருக்கேன். ஆனியன் ரைத்தா வந்து இது கூட சூப்பரான காம்பினேஷன். மக்ரூனி எப்போ செஞ்சாலும் நீங்கள் ஆனியன் ரைத்தா செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.